மகள மன்னர் ஆளாதி இந்த சிவசங்கராபுரியில் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து வருகிறேன். எனது பெயரோ விஜயன். என் ராட்சத படைகள் விஜயன், அதிவீரன், விற்பனன், சிடோன் ஆகியோர் புலசூழ எந்தவித குறை என்று ஆட்சி புரிந்து வருகிறேன். எனது தம்பியை சந்திக்க வேண்டும். நான் அழைத்ததாக வாழ்த்துவான். அன்பு தம்பி, அநேக வணக்கமாடா. தம்பி, உங்களை எதற்காக அழைத்தோம் தெரியுமா? என்ன எதற்காக அழைத்தீர்கள் தம்பி? நாமோ காளிகா தேவியிடம் வரம் பெற்றோமே, தெரிகிறதா? அந்த வரத்தின்படி அந்த தேவர்களை அனைவரும் அழைத்தே ஆக வேண்டும். ஆகையால் இப்போதே நாம் திட்டிவஜம் செய்ய வேண்டும். என்ன சொல்கிறாய்? அந்த காளி சொல்படி எந்த பெண்ணையும் இதற்கு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் வரம் பலிக்காது. நாம் இருவருமே திருமணம் என்பது செய்து கொள்ளக்கூடாது. சரி, நான் ஒண்ணு கேட்க, திருமணமானா கல்யாணம் பண்ணிக்கலாம். திருமணம் என்பதால் ஒன்றுதான் கல்யாணம் இல்ல. தாலி வாங்கிட்டு வைத்தால் 3 மணிக்கு கல்யாணம் பண்ண நீங்க லவ் பண்ணுங்க. வீரசத்தை கேட்கிறது. தம்பியும் திக்கு விஜயம் செய்யும் போது நீ எதிரே வரலாமா? ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? உங்களுக்கு நல்லதை சொல்லத்தான் ஓடி வந்தேன். என்ன நமக்கு நல்லது கூறுவாரா? எந்த கழகமும் எங்களுக்கு தெரியும். நீங்க சென்று விடலாம். நாரதா, உங்களை அழைப்பதற்காக அயோத்தி ஆளும் அமரியாசன் என்ற ஒருவர் தீசனை வைத்து தவறு செய்கிறார். உங்களை ஒழிக்க அவருக்கு தவறு செய்து கொண்டிருக்கிறார். முடிவடைகிறாய். நீ வா என்றாலும் கழகம், என்றாலும் கழகம். அப்படி இருக்கும்போது அயோத்தி மன்னன் ஈஸ்வரன் நோக்கி தவங்குறாப்லையா? உண்மையை சொன்னால் என்ன செய்வது? நான் சொல்ல மாட்டாய். நமக்கு நல்லதுதான் கூறுவார். சற்று நேரம் பொறுத்திரு. உங்களுக்கு நல்லதை சொல்லத்தான் ஓடி வந்தீர்கள். எங்களை பற்றி எப்படி என்ன சொல்லுகிறார்கள்? உங்களை பற்றி பெருமையாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பெருமையாக பேசுகிறார்கள்? எங்கு போய் சென்றாலும் அசுரேந்திரன் வாழ்க, அசுரேந்திரன் வாழ்க என்று பெருமையாகத்தான் பேசிக் அந்த அயோத்தி மன்னன் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே செல்லுங்கள். அவர்கள் சிந்தனை செய்யுங்கள். அதற்கு சொல்லத்தான் ஓடி வந்து இந்த அயோத்தி மன்னனை சிறைபிடிக்க வேண்டாம். ஆமா, அதானே? அண்ணா புறப்படுங்கள்.
தம்பி கொஞ்ச நேரம் அமரு. நாரதா, சற்று உட்காரும். நாரதருக்கு தகுந்த ஆசனம் கொடு. ஆசனம் கொடுத்து விட்டார். நாரதர் சொல்வதற்கு முன்னே அமர்ந்து விட்டார் நாரதர். தம்பி வேண்டாம், நிறுத்து. நாரதருக்கு ஒரு வணக்கம் கொடு. யாரு? நானா? ஆமா, நானா வணங்குவது நாரதரை? வணங்கு. என்ன அண்ணா, உன்னை ஒரு முறை என்ன 1000 முறை சொன்னாலும் உன்னை வணங்குகிறார். இந்த நடிமணி தம்பி தம்பி மேலுக்கு ஒரு வணக்கம் கொடு. நமக்கு உண்மையை கூறுவார். பிறகு சந்திக்கலாம். மேலுக்கெல்லாம் வணக்கம் கொடுங்க. சேனை பிடிச்சு கொடுங்க. வணக்கம் கையால பிடிச்சு கொடுங்க. சேனை பிடிச்சு கொடுங்க. எங்க பிடிச்சு கொடுங்க? கீழா கீழே சார். அண்ணா நீ புரியல போல் வணங்குகிறேன். நாரதா, இந்த அதிவர்மன் என்னை வாழ்த்துங்கள். நாரதா, சிறப்போடு வாழ்ந்தீர்கள். இந்த அயோத்தி மன்னனை நாம் சிறைபிடிக்க வேண்டும். புறப்படுங்கள் ஜெகவீரா, அதிவீரா. அந்த அயோத்தி மன்னனை அமரேசனை சிறைபிடித்து சித்திரவதை செய்து புறப்படுங்கள். தம்பி, அந்த அமரேச மன்னன் உயிரோடு கொண்டு வா. எதுவும் செய்யாது. ஜாக்கிரதை. போ. அண்ணா விடை தாருங்கள். உடனே உங்களுடைய கால் கனகிறது. உடனே மண்ணில் இருக்கிறீர்கள். எங்கே கழகம் கிடைக்கவில்லை என்று பார்த்தேன். உங்கள் இருவருக்கும் கழகத்தை விட்டு வந்துவிட்டேன். பார்க்கலாம் என்று எல்லாம் செயற்கை வளங்கொழிக்கும் செந்தமிழ் திருநாடு. புலவர்கள் பாட்டாலும் பைந்தமிழ் ஏட்டாலும் பாவலர்கள் கூட்டாலும் தீரும் சிறப்பு பெற்று சிறந்து ஓங்குவது இந்நாடு பொன்னாடு நம் நாடு. மாதம் இழிவு கொள்ளும் கடவை கொளுத்தோ என்று சூளுரைத்த பாவேந்தர் பாரதி கண்ட நாடு. சமுதாய பூமடைக்க தாய்மொழியார் தமிழ் செழிக்க இறை காக்க மையமெல்லாம் அவன் அந்த முறைகாக்கும் முட்டாட்சியின் அந்த நீதி தவறாமல் அயோத்தி ஆண்ட 18வது தலைமுறையில் உதித்த அமரேச மன்னன் என்ற பெயரோடு உயிரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். நீதி வழுவாது, நெறிமுறை கோணாது மக்களாட்சி செய்து வருகின்றேன். இருந்தாலும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய மாதிரி காணவில்லை. மாதிரி தப்பா நினைக்காதீங்க. எவனா வெடி விட்டு வச்சுவா அரசர் இல்ல வெடி விட்டு வச்சானா நம்ம எஜமா அதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க.
இதே கிராமத்தை சேர்ந்த கொண்டாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த என் தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நாடகத்தை சீரும் சிறப்பாக நடத்தி தரும் என்று எனக்காக பி.கே. கோபால் அவரை செங்கல்பட்டு வர வைத்து அரும்பாடுபட்டு இந்த கம்பெனி நடத்த வேண்டியவர்களுக்காக இந்த மலர் மாலையை பொன்னியம்மன் நாடக சார்பாக 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 நடிகர் சார்பாக உங்களுடைய பெரியவர்கள் சார்பாக இந்த மேடை சார்பாக அவருக்கு நீ போட்டுக்கிட்டாண்டா நீ தாண்டா போட்டு நீ போட்டு தாண்டாதுரா அவரே என்ன கடை அடிச்சு வாங்குறாரு எந்த கடை ரேஷன் கடை பக்கத்துல வச்சுக்கிறாரு ஆம்லேட் ஆபாயில சாப்பிட்டுக்கிறாரு வாயிலே இருக்குமில்ல முன்னையும் வாயுது பின்னாடியும் வாயுது ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க கொஞ்சமா துண்ணா தானே கொஞ்சமா சொன்னாது மூணு சோறுனா பின்னாடி வந்துட்டு கறி சோறுனா கொஞ்சம் மாதுளி வணக்கம் 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 நீடோடு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க எனக்கு முன்னதாக வர வேண்டியவன் காலதாமதம் அட ஏங்க கதையை காக்குறீங்க என்னடா கதை கல்யாணம் ஆகாத காரி குஞ்சு கிடக்குறவங்க நான் உனக்கு கல்யாணம் ஆகாதே காரி எங்க அம்மா அப்பா செத்தாதான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்டா அப்படியே ஏன்னா பொண்ணை லவ் பண்றேன் இன்னொருத்தர் இட்டு முடுறான் நீ இப்போ லவ் பண்ற பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் இன்னொருத்தர் இட்டு முடுறான் இப்படியா எத்தனை பொண்ணு லவ் பண்ணிக்கிறீங்க ஸ்கூல் பள்ளிக்கூடம் போனேன் என்னடா ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஸ்கூல்னா ஓட்டு வீடு பள்ளிக்கூடம்னா கூரை வீடு அதனால இது போன பிறகு பாஜாரு வணக்கம் சார் என்ன வணக்கம் சார் வணக்கம் என்ன ஒரு கேள்விக்காக போற சொல்லியானாங்க கேள்வி ஏஜமான்னு சொன்னேன் தோண்டி தொட மாட்டேங்க கடக்க மாட்டேங்க புறாந்த பச்சுட்டு நேரமாயி போய் சார் அது தோண்டி தொட மாட்டேங்க கடக்க மாட்டேங்க புறாந்த பச்சுட்டு வந்து நேரமாயி போய் சார் அப்படின்னா இல்லடா அது தோட்டி தொட மாட்டேக்கு இது செய்யலங்க என்ன செய்யறேன் போடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒரு வரையும் பொல்லாந்து சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் திருவள்ளூர் என்னன்னு வந்து சொல்லிட்டு போனேன் அன்னையும் பிதாவும் முன்ன வதிக்கணும் அன்னையும் பிதாவும் முன்ன இப்ப எல்லாமே அன்னையும் பிதா முன்ன வதிக்கலாம் பொண்டாட்டி பண்ணி நடுப்புல வச்சுக்கிறான் மரம் மரும் பூரா மாமனார் மாமியார் சாகணும் மாமனார பண்ணிங்க வச்சுக்கணும் உனக்கு என் கதைக்காக ஊரா அந்த செல்போனுக்கு லோடு படுத்துக்க பாருங்க பசங்க தவற 90 அண்ணாண்டா போயிடுச்சு தவற கிடைக்காது அதுக்கு ஆட்டினுக்கும் குயினுக்கும் போட்டுக்கான் லோடு போட்டு காடுறான் பார்த்தா பொண்ணுங்க ஹலோ ஐலாவுன்னா அண்ணன் ஆகுதான் ஹலோ ஐலாவுன்னா அண்ணன் ஆகுதான் இந்த மாதிரிலாம் லோடு போட்டுங்க என்ன பண்ண பொண்ணுமாயே சொன்ன சொல்லிட்ட பிறகு தோண்டி மடக்கி தொட மாட்டேக்குன்னா நாய் சாருங்க நாய் வந்து தோண்டி மடக்கி கிடிக்குதான் படுக்கும் எங்க அம்மாவுக்கு கடல் நண்டு மேல ஆசைப்பட்டாங்க பல்லு கிடையாது பல்லு பூரா கொட்டி போச்சு தரச்சு அப்புறம் நம்ம ஏமா எப்படிமா நண்டை கடிப்புன்னு காட்டேன் சப்பி கிடக்கா நண்டை சப்பி கிடக்குறேன் அது ருச்சிக்கண்டா போடலான்னு சொல்லிட்டு கடையில போய் நண்டு வாங்கினாங்க வரட்டேன் எங்க அம்மாட்ட சாப்பாட்டை போட்டு தட்டுல வச்சு தண்ணி வச்சேன் வாட்டர் வச்சேன் தண்ணினா டம்ளர்ல வைக்கிறேன் வாட்டர்னா பாட்டில் வைக்கிறேன் அழியும் போது கதக் மடக் கதக் மடக் கதக் சாப்பிட்டாங்க என்ன பண்ண என்ன பண்ணாரு கோபாலு உனக்கு பரிசை வைக்க போறேன் என்னைக்கு வைக்க போறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வைக்கலாமா சார் கேக்குறேன் அதான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஸ்கூல் இல்லடா லீவு நாங்க வந்து திங்கக்கிழமை வரா நினைச்சு கூட்டு வராங்க தாசில்தார் வராங்க பாஜார் தாசில்தார் வராங்க எல்லாம் வராங்க கேள்வி காப்பாங்க பல்லு வாழகாய்க்கு போயிட்டு பல்லு வாழைக்கு வர கோல் கட்டி எழுதி முடிச்சு பல்லு வாழகாய் அப்புறம் வர எல்லாம் வந்துட்டாங்க ஜனகாமன ராஜனுடைய வில்ல வச்சுக்கு யார் காமிட்டாங்க என்ன காட்டாங்க தக்காப்புக்கா தக்காப்புக்கா அது முடிக்கிறேன் பாஜார் என்ன பண்ணாரு அவர் வந்து மாசம் நான் போய் சாமான் வாங்கி போடுவோம் அவங்களுக்கு பெண்கடை வச்சுக்கிறாரு ராம வருஷம் ராம மகாபாரத அர்ஜுன வருஷம் தெரியல ராம வருஷத்துல இவர் முடிக்கிறாரு ஐயா கோபால் சொல்லனா குணமாராட்டம் ஆயிட்டான் அந்த கேள்வி நான் உரிவாகிறேன் அந்த பணத்தை நான் கட்டுறேன் அவர் சொல்லிட்டாரு சரி நீ என்னடா காலதாமதம் 10 வருஷம் ஆகுது குழந்தையே இல்ல போகாத கோயில் இல்ல பார்க்காத வைத்தியம் இல்ல பிறகு 48 நாள் நான் ஒன்றா அந்தாச்சி போய் பிறகு குழந்தை பிறந்தது
கோயந்தனை கூட்டு குழந்தை பிறந்து 47 நாள் பாய் மேய்ச்சிட்ட 48வது நாள் சித்தெரும்பு கடிச்சியே செலுக்கிறான் கோயந்தனை கூட்டு ஒரு நாளைக்கு பாய் போயிட்டு வரேன் மச்சானுக்கு சரி அங்க போய் பார்த்தா கோத்துன்னு போயிட்டு பிறகு அப்புறம் ஊருக்கு வந்தா குழந்தை பிறந்துச்சு அப்பான்னு கூட்டுது யார அப்பான்னு யார கூட்டுது அப்பான்னு கூட்டுது எதிர் வீட்டுக்கு வந்து செத்துட்டான் பிறகு அம்மாவும் நீதான் போனா ஆடா பாய் அவன் வேற போட்டா தானே அவன் சாக மாட்டான் வேற போடலாம் அவன் செத்துட்டான் அதை நீ பார்க்க வந்துக்கிறியா எது விட்டு ஏகாம இருக்க சரி போகட்டும் சரி உங்களுடைய நாட்டு நலன் அறிய வேண்டாம் நாடு நலம் பெற்று வாழுதான் நாடு நலம் பெற்று நம் நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழிந்து பஞ்சம் இல்லாமல் வாழ்கின்றார்கள். ஐயா போன வாரம் கூட மழை வந்துருந்தோம். நாடக கட்டுப்படுமான கருப்பூரம் தேங்காய ஒடிக்காத வச்சுட்டு கருப்பூரத்தை வச்சுட்டு தேங்காயை காமிச்சேன் புளியாக்காவுக்கு. ஐயா கொண்டு பார்க்க நாடகத்துக்கு போறேன், மழையே வரக்கூடாது, தூர லேசா வந்தா குடும்பத்தை கட்டுட்ட மாதிரி போயிடுவேன். சரி போகட்டும். நம்ம நாட்டில் உள்ள ஆலயங்கள் அனுதினம் அருகால பூஜ்யம் அன்ன நெய்வேதியம் தவறாம நடக்கிறது. அப்படியே நன்று கொண்டு வருது, எந்த கவலையும் கிடையாது. சரி போகட்டும். நாட்டு நலம் அறிந்தோம், வீட்டு நலம் அறிய வேண்டும். என் மனைவி அமுதவளை காண வேண்டாம், புறப்படுவோம். எப்பேற்பட்ட சபை, யாரோட மனைவி எதுவுமே தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? யாருக்கு? அட உன்னை வாரி வெயில போட.
என் கணவருக்கு மனைவியாக சிறு சிறுப்பாக வாழ்ந்துள்ளேன். இதை பார்த்தா தெரியல கல்யாணம் நடுப்புற சொன்னது அட கமலாட்டி காலி திருமாங்கல்யம் காலி எலி கட்டிமா ஏய் என்கிட்ட தப்பா பேசுற வச்சுக்க வாங்கி போட்டுக்குவேன். மெட்ராஸுக்கு போக மாட்டேன், நான் அங்க வந்து பாத்து போனேன். மெட்ராஸுக்கு நான் போக மாட்டேன். ஏய் இத்தனையோ ஊர்ல வந்து நான் நல்லபடிதான் போயிருக்கிறேன். ஆக மொத்தம் நான் யார் தெரியுமா? யாரு? மோசமான பொறுக்கி நானு. நீயா பூண்டா உத வாங்காத வர மாட்டேன் நானு. ஏய் என்ன அது போகட்டும். என் ராஜா ஏ எஜமா ஏ ராஜா ஏ எஜமா அதுக்கு யாரு யாரு? என்ன அதிவேகமா ஓடி ஓடி வந்தியே, என்ன காரணம்? எதற்காக ஓடி வந்தேன்? ஆமா சாப்பாடு போட்டிய என்ன ஒழுங்கா போட்டு எனக்கு ஏண்டா கோபாலு